ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட், அதாவது ரொம்ப பாப்புலராக ஜிடிஎம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டாப்பிக்கிலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன் அப்ரோச்சஸ் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், இஎல்டியிலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ஜிடிஎம்னா. ஜிடிஎம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட சம்மரி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஜிடிஎம் பற்றி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மீனிங், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இதில் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். 5 மார்க் 8 மார்க்குக்கு வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட். கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா, லேர்னிங் எனி ஃபாரின் லாங்குவேஜ் பை ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங் ஆர் கன்வெர்ட்டிங் த சென்டென்ஸ் இன்டு நேட்டிவ் லாங்குவேஜ். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ், அப்படி தானே? இப்போ வந்து நமக்கு வந்து இங்கிலீஷே ஃபாரின் லாங்குவேஜ் தான். இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபாரின் லாங்குவேஜை வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம தமிழில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் உள்ள கிராமர்லாம் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாரின் லாங்குவேஜில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது தான் கிராமர் ட்ரான்ஸ்லேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் மூலியமாக ஃபாரின் லாங்குவேஜை வந்து கற்றுக்கிறது, அதான் சொல்கிறாங்க. இதுதான் ஜிடிஎம் அப்படின்னா. அதாவது ஜிடிஎம்மில் லேர்ன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சில ரூல்ஸ் இருக்குது. ஃபாரின் லாங்குவேஜை வந்து ட்ரை டு அப்ளை இன் அ நேட்டிவ் லாங்குவேஜ். ஃபாரின் லாங்குவேஜில் கற்றுக்கிட்ட மெத்தட்ஸ் ரூல்ஸ் எல்லாம் வந்து நேட்டிவ் லாங்குவேஜில் அப்ளை பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, திரும்ப வந்து அதை ஃபாரின் லாங்குவேஜில் இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்காக. எதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃபாரின் லாங்குவேஜை விட நம்ம நார்மலாக ஏதாவது ஒன்று யோசிக்க சொல்கிறாங்கன்னா, நம்ம மதர் டேங்கில் வந்து நம்ம ஈஸியாக யோசிப்போம். அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். அதனால தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு ஹோல் பேராகிராஃபை கூட வேர்ட் பை வேர்டாக வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜிடிஎம்மோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதாவது ஃபாரின் லாங்குவேஜோட கரெக்ட் சென்டென்ஸை வந்து லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்மளால் ஸ்டூடெண்ட்ஸால் ஃபாரின் லாங்குவேஜை எழுதவும் முடியும், ரீட் பண்ணவும் முடியும். நிறையா வேர்ட்ஸை வந்து இந்த வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்டை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். நமக்கு நிறைய நியூ வொக்காபுலரிஸ், நியூ வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இது மூலயமா கற்றுக்கலாம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட லிசனிங் ஸ்கில்லும் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லிசனிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் ஜிடிஎம் மெத்தட் மூலியமாக வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைமர்லி கான்டாக்டட் இன் மதர் டேங்கில் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு ஈஸியாக புரியும். இந்த ஜிடிஎம் மெத்தடில் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரனன்சியேஷன் அண்ட் கம்யூனிகேஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எதை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை விட ப்ரனன்சியேஷனும் கம்யூனிகேஷனையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் அதோட கேரக்டர்ஸ். இப்போ வந்து ஜிடிஎம் மெத்தடுக்கு அப்படின்னு ஒரு சர்டைன் ப்ரொசீஜர் இருக்குது. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பேராகிராஃபை கொடுக்கணும். அந்த பேராகிராஃபை கொடுத்து அதை வந்து நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்க்கு வந்து சேஞ்ச் பண்ண சொல்லணும். சேஞ்ச் பண்ண சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ரீடிங் ஸ்கில்ஸ் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாகும். அதுக்கப்புறவு திரும்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதை ரீட் பண்ண சொல்லும்போது ஸ்டாஃப்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதை லைன் பை லைனாக வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து ரீட் பண்ணி காமிக்கணும். ரீட் பண்ணி காமிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக முடியும். தென் ஆல் கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ் ஆஃப் தாட் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டீச்சர் வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அதை வந்து நேட்டிவ் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேர்டுக்குமே வந்து மீனிங் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது டவுட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ் மூலியமாக வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தான் வந்து ஜிடிஎம் மெத்தட் வந்து ஃபுல்லாகவே நல்லா ஈஸியாக புரியும். இதுதான் அதோட ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மெரிட்ஸ் ஆஃப் ஜிடிஎம் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஜிடிஎம் மெத்தட் வந்து ஒரு மோர் கிளியரான மெத்தடு. நமக்கு வந்து நியூ வேர்ட்ஸு, ஃப்ரேசஸ், வொக்காபுலரிலாம் வந்து நம்ம ஈஸியாக அது மூலயமா கற்றுக்கலாம். இது வந்து நமக்கு ஈஸியாக மண்டையில் ஏறும். ஏன்னா அது வந்து நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் மூலியமாக வந்து நம்ம ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக்கிறதுனால அது வந்து ரீடிங் ஸ்கில்ஸையும் ரைட்டிங் ஸ்கில்ஸையும் வந்து நமக்கு வந்து ப்ரமோட் பண்ணுது. இப்போது ஜிடிஎம் மெத்தடுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து டீச்சிங் எய்டு வந்து எதுவுமே ரெடி பண்ண தேவையில்ல. இப்போ வந்து ஸ்கூலில்
ஸ்கூல்லலாம் டீச்சிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சிங் ஏட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சார்ட்டோ, இல்லைன்னா மாடல் மாதிரியோ ஏதாவது வந்து செஞ்சு வந்து யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியா புரியறதுக்காக பண்ணுவாங்க. இந்த மெத்தட்ல வந்து அப்படி எதுவுமே பண்ண தேவையில்ல. டீச்சர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரொசீஜர் பார்த்தோம் இல்லையா? ரீட் பண்ணி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மெரிட்ஸ் இருந்தா கண்டிப்பா வந்து டிமெரிட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ வந்து கத்துக்கிறதுக்கு ப்ராப்பரான மெத்தட் என்ன அப்படின்னா, எல்எஸ்ஆர்டபிள்யூ. எல் ஃபார் லிசனிங், எஸ் ஃபார் ஸ்பீக்கிங் அண்ட் ஆர் ஃபார் ரீடிங், டபிள்யூ ஃபார் ரைட்டிங். இதுதான் ஒரு ப்ராப்பரான அ ப்ரொசீஜர் மூலியமா நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீக் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு குழந்தைங்கலாம் பார்த்தீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து குழந்தைங்கள பார்த்தீங்க அப்படின்னா, பிறந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பேசுறோமோ அத லிசன் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது பேச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால எழுத முடியும். இதுதான் வந்து மெத்தடு. ஆனா வந்து ஜிடிஎம் மெத்தட்ல வந்து நம்மளால ஸ்பீக்கிங்கும், லிசனிங் தான் ஃபாரின் லாங்குவேஜ் மட்டும் தான் முடியும். அத வச்சு நம்ம ரீடும் பண்ண முடியாது, எழுதவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ப்ராப்பரான கன்வர்சேஷனல் ஸ்கில் அதாவது கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் வந்து இருக்காது. ஃபாரின் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல வந்து இப்போ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, இங்கிலீஷ்ல வந்து நம்மளால ஃப்ளூவென்ட்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஒரு ஃபார்மலான புக்கிஷ் கிராமர் ரூல்ஸ் தான் இருக்குமே தவிர, ஒரு ப்ராப்பர் லேர்னிங் இருக்காது. இப்போ நம்ம ஃபாரின்லலாம் போய் நம்ம இங்கிலீஷ் பேசணும்னா, நம்ம ரொம்ப ப்ராப்பரா பேசுவோம். அவங்க வந்து நம்ம தமிழ்ல வந்து எவ்வளோ கலோக்கியலா பேசுறோமோ, அதே மாதிரி சரளமா பேசுவாங்க. நம்ம பேசுறதுக்கும், அவங்க பேசுறதுக்கும் வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்க வந்து அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் மாதிரி, நம்ம தமிழ் மாதிரி அவங்க ஃபாரின்ல பேசுவாங்க. நம்ம வந்து இங்கிலீஷ வந்து நம்ம ஃபாரினர்ஸ் வந்து தமிழ வந்து நம்ம இந்தியால வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து அவங்க எப்படி பேசுறாங்களோ, அதே மாதிரி நம்ம அங்க போய் இங்கிலீஷ் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம எக்ஸாம்பிளா அத எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். ஜிடிஎம் மெத்தடுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ வந்து இதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் டூ ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிடிஎம்ல வந்து டெக்னிக்ஸ் இருக்குது. எத்தன டெக்னிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 8 டெக்னிக் இருக்குது. இந்த 8 டெக்னிக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டெக்னிக். மேக்ஸிமம் எஸ்ஸேல வந்து கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இதில உள்ள ஹெட்டிங்ஸ் எல்லாமே மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங்ஸ வந்து நம்ம போட்டோம்னாலே ஹெட்டிங்ஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணி எழுதுற மாரி தான் இருக்கும். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எல்லாருமே கேட்டிருப்போம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ குடுத்து அதில வந்து ஒரு வேர்டு மிஸ் ஆயிருக்கும். அந்த வேர்ட வந்து நம்ம எழுதணும். அத தான் இதையும் சொல்றாங்க. ஒரு டீச்சர் வந்து ஒரு லைன குடுத்து அதில வந்து ஒரு கிராமரையோ ஃபில் பண்ண சொன்னாங்க. அதாவது ஃபாரின் லாங்குவேஜ்ல அப்படின்னா, ஃபில் பண்ண தெரியிறது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மெத்தட். அப்புறம் யூஸ் வேர்ட்ஸ் இன் சென்டென்ஸ். இது வந்து காமனா எல்லா டீச்சருமே யூஸ் பண்ண சொல்ற ஒரு மெத்தட் தான். எல்லாருமே ஸ்கூல்ல வந்து இந்த மெத்தட பண்ணியிருப்போம். என்ன மெத்தட்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு புது வேர்டு குடுத்துருவாங்க. அந்த வேர்ட வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் மேக்கிங். அந்த வேர்ட வந்து வச்சு ஏதாவது நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? அதான் யூஸ் வேர்ட்ஸ் இன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாபிக் காம்போசிஷன் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் காம்போசிஷன் நோட்ல எழுதியிருப்போம்ல. ஒரு டாபிக் குடுத்து காம்போசிஷன் நோட்ல வந்து காம்போசிஷன் எழுத சொல்லுவாங்கல்ல. அதுதான் இதுவும் ஒரு டாபிக் குடுத்து காம்போசிஷன் எழுத சொல்றது. பேசேஜ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து ஒரு பேசேஜ வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோமோ, அதுதான் ஜிடிஎம் மெத்தட்ல வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ, அத வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்றாங்க. வேர்ட் டூ வேர்ட், சென்டென்ஸ் டூ சென்டென்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ். காம்ப்ரிஹென்ஷன்னாலே தெரியும் இல்லையா? நமக்கு வந்து ஒரு பேராகிராஃபோ இல்லைன்னா ஒரு பேசேஜோ குடுத்துருவாங்க. அந்த பேசேஜுக்கு ரிலேட்டடா வந்து கீழ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்றது தான் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்ல வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு, நம்ம வந்து ஃபாரின் லாங்குவேஜ்ல நம்ம எடுக்கும்போது, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 6த் ஒன் பார்த்தீங்கன்னா, வேர்ட் மீனிங்னா என்னன்னா, எல்லாருமே வந்து எக்ஸாம்ல வந்து சினானிம்ஸ் அதாவது ஒரு வேர்டு குடுத்து, அதுக்குள்ள ரிலேட்டடான மீனிங் கண்டுபிடிச்சு எழுத சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இது வேர்ட் மீனிங் அப்டின்னா, ஒரு வொக்காபுலரி புது அதாவது நம்ம ஜிடிஎம் மெத்தட் கத்துக்கும்போது, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கும்போது நெறைய வொக்காபுலரி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வொக்காபுலரினா வேற ஒண்ணுமே இல்ல வேர்ட்ஸ் தான். நெறைய நியூ வேர்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட மீனிங்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அத வந்து டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் தான் வேர்ட் மீனிங். ஒரு வேர்ட் குடுத்து அதுக்கு வந்து நம்ம மீனிங் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்ஃபரன்ஸ் பில்டிங்னா என்னன்னா,
நமக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு பேசேஜ் குடுத்துருவாங்க. அந்த பேசேஜ்லேருந்து நம்மளாவே ஒண்ணு ஓனா பில்ட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பேசேஜ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதுறது தான் இன்ஃபரன்ஸ் பில்டிங். பில்டிங்னா கொஞ்சம் டெவலப் மாதிரி எடுத்து நீங்க ஷார்ட் ஃபார்மா வச்சு ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். நம்ம வந்து அந்த பேசேஜ இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டெவலப் பண்ணி எழுதுறது தான் இன்ஃபரன்ஸ் பில்டிங். அப்புறம் வந்து சம்மரி ரைட்டிங் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏதாவது ஒரு குட்டி கதை கேட்டோம்னா கூட பக்கம் பக்கமா வந்து சம்மரி அடிச்சு விடுவோம் இல்லையா? அத வந்து ஜிடிஎம் மெத்தட்ல நம்ம எப்படி சம்மரி எழுதணும் அப்படிங்கிறது தான் இது. அப்புறம் கிரிட்டிசிசம்ல வந்து ஜிடிஎம் வந்து எப்பவுமே ஜிடிஎம் இஸ் நாட் அவே ஃப்ரம் கிரிட்டிசிசம் டூ. அது வந்து கிரிட்டிசிசம்ல இருந்து அவே ஆகல. ஏன்னா மெனி ஆத்தர், லிட்ரரி ஹெட் வந்து நம்ம அந்த ஜிடிஎம் மெத்தட வந்து பிலீவ் பண்றாங்க. அவங்களோட ரைட்டிங்ல வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல வந்து அவங்க திங்க் பண்றது ரொம்பவே ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கெல்லாம் இப்போ வந்து தமிழ்ல வந்து திங்க் பண்றது ரொம்பவே ஈஸி. தமிழ்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ளூவென்ட்டா கூட கதை எழுதுவோம், கதை சொல்லுவோம். அதே இத வந்து நம்ம இங்கிலீஷ்லன்னா கொஞ்சம் தடுமாறுவோம் இல்லையா? அதுக்காக தான் இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலியமா வந்து அவங்க ஏதாவது கன்வே பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்து யோசிச்சுட்டு அதில வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சம்மரி அவ்வளோதான். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.